Exercise 10.6 second sum solve the differential equation கொடுத்திருக்காங்க. So அந்த question எழுதிக்கலாம். x cube plus y cube into dy minus x square y into dx equal to 0. First இதை நம்ம homogeneous equation மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து நம்ம 10.6 புக்கில் நம்மளுக்கு தெரியுதுங்கிறதுனால நம்ம இதை homogeneous மெத்தடில் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிடுறோம். ஹோமோஜினியஸாக சால்வ் பண்ணணுமா எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஷினை வந்து என்ன செய்யலாம் டிஒய் பை டிஎக்ஸுக்கோ இல்லை டிஎக்ஸ் பை டிஒய்க்கோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா. இது ஈக்குவலுக்கு அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும் டிஒய் பை டிஎக்ஸுங்கும் போது இது நியூமரேட்டரில் அந்தாண்ட சைடில் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூப்னு இருக்கும். இப்போது இந்த ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் பண்ணினோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷனே திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அதை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம அடுத்தது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகேவா. எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம் டிஎக்ஸ், அப்போ டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஒய்க்கு பதிலாக டி ஒய்னு போட்டுக்க போகிறோம். டிவைடட் பை எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஸோ டி கியூப் எக்ஸ் கியூப்னு வந்துடும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸ்னு எடுத்திங்கன்னா, அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக டி ஒய்னு எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், டி கியூப் ஒய் கியூப்னு ஆகிடும். இதில் எந்த என்னது டி இன்ட்டு டி ஸ்கொயர்ங்கிறது டி கியூபு. ஸோ டி கியூபை வெளியில் எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை இதுலேருந்து டி கியூபை வெளியில் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு. இந்த டி கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் பாருங்கள், இந்த ஒரிஜினல் கொஷினை அப்படியே திரும்பி வந்துடுச்சு. இது அப்படியே திரும்பி வந்ததுனால இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் போட்டு நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகேவா. ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இப்போது இதை வந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்லையும் சில சம் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். இல்லை டிஎக்ஸ் பை டிஒய்ங்கிற அந்த ஃபார்மேட்லேயும் சால்வ் பண்ண முடியும். ஒரே கொஷின் ஒரே சம்மையே ரெண்டு விதமாக சால்வ் பண்ண முடியும் சில சம்மில் டிஒய் பை டிஎக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கடைசியாக ஃபைனலாக ஒரு நம்மளுக்கு ஸ்டெப் வரும் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நம்ம டிஒய் பை டிஎக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், புட்டு y இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி வேரியபிள் செப்பரபிள் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். v தனியாக ஒரு பக்கமாகவும் எக்ஸ் தனியாக ஒரு பக்கமாகவும் பிரித்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுத்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் இந்த ஈக்குவேஷன் ஓகேவா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு டேர்மாக இருக்கு இல்லையா, அதனால் யூவி மெத்தட் போயிடுங்க. ஸோ v அப்படியே வச்சிங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சிங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிவி பை டிஎக்ஸ் ஓகேவா. இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. இது நம்மளுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருது ஓகேவா. 1 அண்ட் 2லேருந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஒய் இருக்கக்கூடாது. ஒய்க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், விஎக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போட்டுக்க போகிறோம், விஎக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், வி கியூபு எக்ஸ் கியூப்னு ஆகிடும் ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூபு இன்டூ வி டிவைடட் பை இங்கேருந்து எக்ஸ் கியூபை காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் கியூபை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் வி கியூப். எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடும். v divided by 1 plus v cube. இங்கே என்னது v plus x into dv by dx ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன செய்வோம், இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த வியை தனியாக அந்த பக்கம் எடுத்து பிரித்து கொண்டு போயிடணும். x into dv by dx is equal to v divided by 1 plus v cube. இங்கே ப்ளஸ் விங்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் வின்னு ஆகிடும். ஜஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது, அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. அப்போ v minus v into 1 plus v cube divided by 1 plus v cube ஆகிடும் ஓகேவா. இப்போது x into dv by dx is equal to இந்த வியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், v மைனஸ் v மைனஸோட சேர்த்து மறக்காமல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். v cube into v பவர் 4 ஆகிடும் டிவைடட் பை 1 plus v cube. மைனஸ் v ப்ளஸ் v கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் மைனஸ் v பவர் 4 டிவைடட் பை 1 plus v cubeன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக ஆக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும், அடுத்தது x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும் ஓகேவா. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், விஏ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுங்க. ஏன்னா டிவிங்கிறது நியூமரேட்டரில் தான் இருக்கணும் இல்லையா, அதனால் அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி உள்ளதை வி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லத்துக்கும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 ப்ளஸ் வி கியூப் டிவைடட் பை வி பவர் 4. எதர் மைனஸோடையே சேர்த்து எடுத்துகிட்டு போனாலும் ரைட்டு தான், மைனஸ் இங்கே விட்டுட்டு வெறும் இந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போனாலும் ரைட்டு தான் ஓகேவா. இன்ட்டு டிவி ஈக்குவல் டு
மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கிங்க டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு டிவி டிஎக்ஸுங்கிறது போய் வெறும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த டிஒய் பை டிஎக்ஸ்னே எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணும்போது சில நேரத்தில் டினாமினேட்டரை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், இல்லை நியூமரேட்டர் ஏதாவது மாற்ற முடியுமான்னு பார்ப்போம், இல்லை இன்டகிரேஷன் டேர்மே நம்மளுக்கு வராமல் போயிடும் சில நேரத்தில். அந்த கேசஸில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் பை டிஒய்னு மாற்றினாலாவது நம்மளுக்கு ஆன்சர் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அந்த கேசஸில் மட்டும் டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் பை டிஒய்னு பார்த்துலாம். சில நேரத்தில் பாருங்கள், இப்போ இங்கே இது புக்லேயே வந்து என்னதுன்னா இதுக்கு டிஎக்ஸ் பை டிஒய்க்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ்லேயும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சில சம்முக்கு ரெண்டு விதத்துலேயுமே ஆன்சர் கிடைக்கும். சில சம்முக்கு ஏதாவது ஒரு டிஒய் பை டிஎக்ஸோ இல்லை டிஎக்ஸ் பை டிஒய் ஏதாவது ஒரு இதில் தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியது. சப்போஸ் இந்த டேர்மில் வரல நம்மளுக்கு, இது ஹோமோஜினியஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ஹோமோஜினியஸ்னு அரேஞ்ச் பண்ணிக்க டிஎக்ஸ் பை டிஒய்னு போட்டு நீங்கள் இந்த சம் சால்வ் பண்ணாலும் இது ஹோமோஜினியஸ்னு ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் என்னது, சில நேரத்தில் சம் வந்து டிஎக்ஸ் பை டிஒய்க்கு சால்வ் ஆகாது, ஆன்சர் இங்கே ஃபைனலாக இந்த இன்டகிரேஷனுக்கு சால்வ் ஆகாமல் போயிடலாம். சப்போஸ் அந்த மாதிரி கண்டிஷனில் ஆல்டர்னேட்டிவ் அது டிஎக்ஸ் பை டிஒய்க்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸ் ஆக மாற்றி கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸால் செப்பரேட் ஆகிருக்கு இல்லையா, அப்போ இந்த டேர்ம் என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டரில் உள்ளதை இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 டிவைடட் பை வி பவர் 4 ப்ளஸ் வி கியூப் டிவைடட் பை வி பவர் 4 இன்ட்டு டிவி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இப்போ என்ன ஆகும், இதை கேன்சல் பண்ணிக்கிங்க. இங்கே என்ன இருக்குது, வி பவர் மைனஸ் 4ன்னு எழுதிங்க. நம்மளுக்கு இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். வி பவர் மைனஸ் 4 எப்படி எழுதிக்கலாம், வி பவர் மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 3. அதாவது எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 போடுறோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். என் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்படியே மைனஸ் 3ன்னு மாறிடுது. மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 3 ப்ளஸ் டிவி டிவைடட் பை வினா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம லாக் வின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ். டிஎக்ஸ் பை எக்ஸ்னா என்னது, லாக் எக்ஸு. எல்லாமே இங்கே லாக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்யணும், அந்த கான்ஸ்டண்ட்டும் லாக் சின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும், இது எல்லாமே டிஎக்ஸு டிவி எல்லாம் போயிடுது. நம்மளுக்கு ஃபைனலாக அந்த ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரிஜினலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சப்ஸ்டியூஷனை திருப்பி எடுத்துடணும். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக மாற்றிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும், y is equal to vxங்கிறதுக்கு பதிலாக v is equal to y by xன்னு கடைசியாக மாற்றிடணும். வியே இருக்கக்கூடாது. ஃபைனலாக ஒரு இடத்துல சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா அது திருப்பி அதை கொடுத்துடணும். ஓகேவா? v is equal to y by xன்னு இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மாற்ற போகிறோம். அப்போ இம்ப்ளைஸ் மைனஸ் 1/3 இன்ட்டு y is equal to vxன்னு எடுத்தோமா, அப்போ v is equal to y by x ஹோல் பவர் மைனஸ் 3. எங்கெல்லாம் v இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், y by xன்னு மாற்றிக்க போகிறோம். மைனஸ் இங்கே ரெண்டும் லாகு சி மைனஸ் லாகு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதை ஒட்டுமொத்தமாக எழுதும்போது என்ன ஆகிடும், ரெண்டும் மைனஸில் இருந்ததுன்னா மைனஸில் வர டேர்ம் வந்து டினாமினேட்டரில் வந்துடும். எக்ஸு மேலே சி போட்டுக்கிறோம். ஓகேவா? இது பவர் மைனஸ் 3 இருக்கா, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க, இது ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ மைனஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஹோல் பவர் 3. இந்த லாகையும் இங்கேயும் லாக் இருக்குது, லாகை தூக்கி அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்னாகும், லாகு சி பை எக்ஸு, இது மைனஸ் லாகுன்னு வந்துடும். மைனஸில் வந்ததுன்னா என்ன செஞ்சுக்கலாம், எந்த டேர்ம் மைனஸாக இருக்கோ அந்த டேர்மை அப்படியே டிவைட் பண்ணிடணும். இதை டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், ஒய் பை எக்ஸ். டினாமினேட்டர் எக்ஸ்ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு லாகு சி பை ஒய். இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம், இந்த மைனஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு இ பவர் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை இந்த மைனஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இ பவர் ரெண்டு சைட்லையும் எடுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க லாகு சின்னு வருது, இது ஒய் சில நேரத்தில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு பண்ணும்போது சி பை ஒய்ன்னு வருது, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை சின்னு வருது, எக்ஸ் இன்ட்டு சி ஒய் இன்ட்டு சி. இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ட்ரபிள் கிடையாது. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் வந்து லாகு சியாக போட்டுக்கலாம், இ இன்ட்டு சி. இந்த கான்ஸ்டன்ட் வந்து அதனால நம்மளுக்கு சமனுடைய ஆன்சர் வந்து பாதிப்பாகாது. ஓகேவா? ஒரு டினாமினேட்டர்லையோ இல்லை இந்த கிராஸில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கோ இல்லை டிவைடட் பையில் இருக்கோ, அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகிறது கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. ஓகேவா? சில நேரத்தில் இ பவர் சீன் போடுவோம், சில நேரத்தில் லாகு சீன் போடுவோம். ஏன்னா இந்த இடத்துல புக்கில் வந்து இந்த மாதிரி லாகு சீன் கொடுத்துருக்காங்க, நம்ம இ பவர் சீன் வந்திருக்குன்னா அதுக்கு டோன்ட் வரி. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ கோ பை புக்குங்கும்போது இப்போ நம்ம கடைசி அந்த மைனஸ் சைனை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1/3 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாகு சி பை ஒய்னு வரும். இதை மைனஸ் போட்டிருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், அப்படியே உல்ட்டா பண்ணிக்கலாம். ஓகேவா? மைனஸை வந்து மேலே எடுத்துகிட்டு போனோன்னா என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒய் பை சின்னு மாற்றிக்கலாம். இப்போ நான் ரெண்டு சைட்லையும் இ பவர் எடுக்கிறேன். இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகி ஒய் பை சி மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒய் பை சி
என்ன எழுதலாம், இல்லைனா y ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, y பை சி ஈக்குவல் டு இ பவர் 1/3 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஹோல் க்யூப். ஓகேவா, இந்த சியை தூக்கிட்டு கொண்டு போய் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 1/3 எக்ஸ் பை ஒய் ஹோல் பவர் 3. ஓகேவா, நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.